உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கையில என்ன வச்சிருக்க? இதுவா முருகா, என் பேத்திக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், பரிசா கொடுக்க போறேன். இது வேறயா? சரி சரி போ. போங்கிறிய, எப்படி போறது நானு? அவ பாத்துட்டானா என்ன பண்றது? எல்லாத்துக்கும் என்கிட்ட யோசனை கேப்பியா? கூட்டத்தோட கூட்டமா நைஸா உள்ள போ. உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. சரி முருகா, நான் வரேன் முருகா. சரி. ஐயோ ஐயோ, அம்மா ஒரு நிமிஷம். முருகா, அம்மா இந்தாங்கம்மா, இந்தாங்க உங்க பேக். ஆமா, நீங்க மரகத அம்மாவா? ஆமாமா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சரிம்மா, நீங்க உள்ள போங்க. ஹலோ, சொல்லுங்க. பாட்டி, எதுக்கு பாட்டி தேவையில்லாம இங்க வந்தீங்க? தேவையில்லாம வந்தனா? என் பேத்தி ரேவதியோட ஃபங்க்ஷன், நான் வராம இருக்க முடியுமா? உங்களை அவங்க கூப்பிட்டாங்களா? இல்லல பாட்டி, கோயில நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? அது எப்படியா நான் மறப்பேன்? அப்புறம் ஏன் பாட்டி வந்தீங்க? அதான் வந்துட்டேன். அதையே திரும்ப திரும்ப ஏன் வந்தீங்கன்னு கேட்டா எப்படி? வயசான காலத்துல எதுக்கு பாட்டி தனியா இவ்வளவு தூரம் வரணும் நீங்க? என்னையா கேள்வி இது? என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் வராம இருந்தா எப்படி? என்ன சொல்றீங்க? அது என் பேத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க போறவன் என் பேரன் மாதிரி தானே, அதத்தான் சொல்ல வந்தேன். பாட்டி, நீங்க விவரமா பேசுறத நினைச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க பாட்டி. சரி விடு. நீங்க பாட்டு வந்துட்டீங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது பாட்டி. என்ன யாரையா பார்க்க போறா? நான் அப்படி ஓரமா நின்னு இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு போயிடுறேனே. அது சரி, என் பையன் எங்க சாமி? வாங்க பாட்டி. பாட்டி பாட்டி, இப்படி வாங்க. அங்க இருக்காரு பாருங்க. உங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தை ஊரு முன்னால ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்காக பணத்தெல்லாம் அப்படியே வாரி இறைச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன?
இவ்வளோ பில்டப் கொடுத்து ஆடம்பரமா நடத்துற உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்னு போகும்போது, அதாவது இந்த நிச்சயதார்த்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நின்னு போகுதுன்னு வைங்க, அப்போ உங்க முகம் எப்படி மாறும்? ம் இப்ப சிரிச்சிட்டு இருக்க உங்க முகம் கோவத்துல எவ்வளவு ஆங்காரமா மாறும்னு எனக்கு நேர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்தேன். ஓ, உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். பாவம், வந்தது வந்த, போய் ஒரு ஓரமா உட்காந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு போ. அப்படியே போகும்போது வாசல்ல இருந்து தாம்பூல பையும் வாங்கிட்டு போ. ஆமா, மாப்பிள்ளை இங்கதானே இருந்தாரு. ஆமா, எங்க போனாருன்னு தெரியலையே. அம்மாடி, யார தேடுறீங்க? நீங்க யாரு? பாட்டி, நாங்க ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ். அவளையும் மாப்பிளையும் சர்ப்ரைஸா ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் ஒன்னா நிக்க வச்சு கேக் கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ரேவதி இங்கதான் கை காமிச்சா, ஆனா நாங்க வரதுக்குள்ள இங்க இருந்து அவர் போயிட்டாரு. இப்ப என்ன, மாப்பிள்ளை யாருன்னு நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா பாட்டி. அதோ பாருங்க, ஜம்முன்னு ஒருத்த நிக்கிறானே, அவன் தான் மாப்பிள்ளை. அவரா? அவர் எங்களுக்கு ஜூஸ் கொடுத்தவராச்சே பாட்டி. ரேவதி வீட்ல ஆல் இன் ஆல்னு சொன்னாரு, ஆனா நான் மாப்பிள்ளைன்னு சொல்லவே இல்லையே. அவன் சரியான குறும்பு கரப்பைய, இப்படிதான் சின்ன சின்னதா விளையாடுவான். அப்படியா? அவனை பாருங்களேன், அவன் எப்படி அழகா நிக்கிறான்னு. அவன் நிக்கிற அழக பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கா. இதெல்லாம் பார்த்தா தெரியலையா இவர்தான் மாப்பிள்ளைன்னு? நாங்க வந்தப்போ நீங்க தானே ரேவதி ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டு நல்லா உபசரிச்சாரு பாட்டி. ஆமா பாட்டி. அதுல இருந்தே தெரிஞ்சிருக்க வேண்டாம் இவர்தான் மாப்பிள்ளைன்னு? என்ன பொண்ணுங்கம்மா நீங்க, நீங்க போய் அவனை ஒரே அமுக்க அமுக்கிடுங்க. ஓகே பாட்டி, டன் பாட்டி. அப்பா, சரிங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன். சார், சொல்லுங்க, இப்போ என்ன வேணும்? சார், நீங்க பயங்கரமான ஆளு சார். ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன மறைச்சேன்? சார், நீங்க எங்க கூட வாங்க சார், சொல்றோம். நான் எதுக்குங்க உங்களோட வரணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் வாங்க சார், பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க. நாங்க சொல்றபடி நீங்க கேட்கணும். சோ வாங்க. சரி போங்க, வரேன். அட, நீ வேற லெவல்ல கலக்கறப்போ எல்லாம் நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் செய்யற. இதே மாதிரி போனா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உன் பேரனை விட்டு பேத்தி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவ போல இருக்கே. உன்னோட ஆசீர்வாதம் இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் முருகா. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.